அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை நவம்பர் 17ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு தமிழறிஞர் இலக்கிய ஆராய்ச்சியாளர் சி. இலக்குவனார் உள்ளேனையா புகழ் இலக்குவனார் பிறந்த தினம் என்று திங்கட்கிழமை நவம்பர் 17. தமிழ் அறிஞரும் சிறந்த தமிழறிஞரும் படைப்பாளியுமான பேராசிரியர் சி. இலக்குவனார் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வாய்மேடு கிராமத்தில் 1909ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. தந்தை குறுநிலக்கிழார். 1905 வங்க பிரிவினை, 1907 சூரத்து பிளவு, 1911 வங்கம் இணைகிறது, 1916 சூரத்து இணைகிறது. 1909ஆம் ஆண்டு என்ன நிகழ்வுன்னு எனக்கு முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியல. அப்போ அந்த வருஷம் பிறக்கிறாரு. தந்தை குறுநிலக்கிழார் மளிகை கடையும் வைத்திருந்தார். 4 வயதில் தந்தை இழந்தவர் உள்ளூர் திண்ணைப்பள்ளியிலும் பிறகு அரசு தொடக்கப் பள்ளியிலும் படித்தார். படிப்பை தொடர முடியாதால் அண்ணனுக்கு உதவியாக வயல் வேலை செய்தார். மாடு மேய்த்தார். தாயின் விருப்பத்தால் ராஜமாடம் என்ற இடத்தில் இருந்த நடுநிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். 8ஆம் வகுப்பு படித்த போது லட்சுமணன் என்ற இவரது பெயரை லக்குவன் என மாற்றிக்கொண்டார். தமிழாசிரியர். அது முதல் தமிழ் மீதான ஆர்வம் ஆனது. தமிழில் பிறமொழி கலப்பை தவிர்த்தார். ஒரத்த நாட்டில் உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றார். 1936 திருவையாறு அரசு கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்று அங்கேயே விரிவுரையாளராக பணியாற்றினார். ஆங்கில பாடத்திலும் தேர்ச்சி பெற்று POL பட்டம் பெற்றார். தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து MOL பட்டமும் பெற்றார். குலசேகரன் பட்டினத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார். பின்னர் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராகவும், விருதுநகர் செந்தில்குமார் அப்படின்ற ஒரு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பணிபுரிந்தார். அரசியல் காரணங்களால் அக்கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டார். ஏன்னா அந்த செந்தில்குமார் அப்படின்றது அதுக்கு பின்னாடி ஒரு சமூக பிரிவினைவாத கேடுகட்ட ஒரு படுமோசமான சமூக இழுக்கான ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை வரும். அந்த வார்த்தையை இன்னும் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க, பைத்தியக்கார நாயிக. அவங்க அந்த அயோக்கியத்தனமான பேரை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கர்மாந்தரத்தை ஒழிக்கணும். நம்ம எதிர்காலத்தில் அது ஒழிந்து கொண்டே வரும். அந்த கர்மாந்தர காரணத்தினால இவர் ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமை, ஆசிரியர், பணி நீக்கம் செய்யப்படுறார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2 எழுத்து உள்ள தமிழில் 2 எழுத்து, அந்த அயோக்கியத்தனமான ஒரு பிரிவினைவாதம் தான். தமிழ் வளர்ச்சிக்காக 1962 தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கினார். மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பணியாற்றிய போது 1963 தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தான் பணியாற்றிய இடங்களில் தமிழ் மன்றங்களை நிறுவினார். இலக்கியம், திராவிட கூட்டரசு, குறள்நெறி, சங்க இலக்கியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு இதழ்களையும் நடத்தினார். ஆங்கில இதழ்களையும் வெளியிட்டார். சங்கப்பாடல்களை சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களாகவும் அறிமுகம் செய்தார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். மாணவர் ஆற்றுப்படை, துரத்தப்பட்டேன், தமிழிசை பாடல்கள், என் வாழ்க்கை போர், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி போன்ற தமிழ் நூல்கள், தமிழ் லாங்குவேஜ், மீனிங் ஆஃப் தி கிராமர் போன்ற ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார். தமிழ் வகுப்புகளில் மாணவர்கள் தங்களது வருகை பதிவை SR என்று கூறாமல் ஆங்கிலத்தில் கூறி வந்ததை மாற்றி, அந்த SR அப்படின்று கூறி வந்ததை மாற்றி, ஏற்கனவே நாம் அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்டது போல உள்ளேனையா என்று கூற வைத்தார். இதுதான் பின்னர் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் பரவியது. சிங்கப்பூர், மலேசியாவில் 1971 சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். தமிழகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழை வளர்த்தார். பழந்தமிழ் காவலர், பொறுத்துக்கொள்க, மன்னிக்கவும், தமிழை வளர்த்தார். முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, இலக்கணச் செம்மல் என்பது உட்பட ஏராளமான பட்டங்களை இவரை தேடி வந்தன. யாருக்கும் அடிபணியாத, ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜிலேருந்து நீக்கப்பட்டதிலே தெரியுது இவர் யாருக்கும் அடிபணியாதவர் என்று. யாருக்கும் அடிபணியாத தன்மான உணர்வு, அஞ்சா நஞ்சம், தமிழ் உணர்வு மிக்கவர்,
வாழ்நாள் முழுவதும் தமிழ் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்ட இலக்குவனார் 64 வயது 1973 வருஷம் இறந்து போகிறார், நம்மளை விட்டு நீங்குகிறார். இன்றைக்கி நவம்பர் 17 திங்கட்கிழமை இவரை பற்றி பார்த்துருக்குறோம். இவரை சந்தித்த மகிழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு புகழ்பெற்ற யோகா குரு செவ்வாய்க்கிழமை அவரை பார்க்க இருக்கிறோம், நவம்பர் 18 என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நன்னாளாம் பொன்னாள் இனிதே நிறைவாகிறது. நன்றி, வணக்கம்.